இந்த நேரத்துல டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல திருமாரா. அவளுக்கு எப்ப வேணாலும் வலி வரலாம். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். டெலிவரி ஆகுற வரைக்கும் சாருமதி இங்கே இருக்கட்டும். அதான் நல்லது. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நாம பாத்துக்கலாம். சாருமதி, இங்க இருக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சாருமதியும் அதைத்தான் விரும்புறா. என்கிட்ட சொன்னா திருமாரா. அப்படியாமா? அவ வருத்தப்படுறாளேன்னு தான் நான் அவளை இங்க கொண்டு போய் விடலாம்னு நினைச்சேன். அவ இங்க ஹாப்பியா இருந்தா எனக்கு அதை விட வேற என்னமா வேணும்? ஆதிரா, நீ உள்ள வா. அம்மா, நீ சாப்பிட்டியா இல்லையா? அது ஏன் இப்படி டல்லா இருக்க? சரி, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு, சரியா? சாருமதி, இந்த 10 நாளாவே ரொம்ப டயர்டா இருக்க. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சாருமதி. நல்லா சாப்பிடணும், சரியா? இந்தா. இந்தா. திருமார எப்ப உள்ள வந்தான்? இங்க பாரு சாருமதி, நீங்க இருந்தா டென்ஷன் ஆகி நிம்மதி இல்லாம இருக்கேன்னு தான் ஊருக்கு அனுப்பலாம்னு நினைச்சேனே தவிர எனக்கு உண்மையாவே உன்னை ஊருக்கு அனுப்பிட்டு இங்க தனியா இருக்க விருப்பம் இல்ல. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் சொல்லு? I love you, சாருமதி. I love you so much. நீ இல்லாம என் வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது சாருமதி. நீ எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அவ கடவுள் கொடுத்த வரம் இல்ல, சாபம். அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா நீ அவளை கொன்னே போட்டுருவ. இந்தா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதையும் குடிச்சிரு ப்ளீஸ். குடிமா. போதுமா? மா, என்னம்மா கோயில இருந்து தனியா வந்திருக்கீங்க? மா, நேத்து நைட்டு நடந்த சண்டையில நான் சாருமதியை அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் தான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லையாமா? ஏ, அங்க சாருமதியை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? மா, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. சாருமதிக்கு அவ பேரண்ட்ஸை விட ஏன் கூட இருக்கிறதா அவளுக்கு பிடிக்குமா? அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றா. அப்படி சொன்னியா சாருமதி? என்னாச்சு? அத்தை இப்படி பேசுறாங்க. நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா? மா, அவ சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. அவ மனசு எனக்கு தெரியும். மா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. என்னன்னு சத்தியம் பண்ணணும்? மா, மாமியார் மருமகனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது சகஜம்தான். அது எனக்கு புரியுது. ஆனா அவ இப்ப 9 months பிரெக்னெண்டா இருக்காமா. நீங்க சுருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல போக அவ தினமும் டென்ஷனாவே இருக்கா. அது இல்ல திருமாரா. மா ப்ளீஸ்,
முதல்ல என்ன பேச விடுங்க. அவ தப்பே பண்ணாலும் டெலிவரி ஆகுற வரைக்கும் அவளை நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில உங்க கூட பேசவே மாட்டேமா. அது மட்டும் இல்லம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட மாட்டேன். உங்களால அவளுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் விட்டு தூரமா நான் சாருமதியை கூட்டிட்டு போயிடுவாமா. உனக்கு எதுக்குடா அவ மேல கண்மூடித்தனமான அன்பு? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சாருமதி. பொண்டாட்டி இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்காக இதுக்கெல்லாம் சத்தியம் கேப்பியாடா? ஒருவேளை அவ என் கண்ணத்துல அரைஞ்சா கூட நான் ஏசு மாதிரி இன்னொரு கண்ணத்தையும் காட்டுறேன், சரியா? லவ் யூ மா. சாருமதி, நானா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பிரியம்னு பாத்தியா? என்னோட சந்தோஷத்துக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. இனிமே அம்மா உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஹாப்பியா இரு. சரிங்க. அம்மா, நான் அப்பவே கேட்டேன்ல, என்ன தனியா வந்திருக்கீங்க? பாட்டியை காணோம். எனக்கு கொஞ்சம் தலை சுத்துச்சு, அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் திருமாரா. பாட்டி பூஜை முடிச்சிட்டு வருவாங்க. அப்படியே அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் முகூர்த்தம் குறிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரிம்மா. சாருமதி, நீ வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா. இவ்வளவு அன்பா இருக்கிற திருமாறனுக்கு இவ துரோகம் பண்றாளே. எனக்கு சாருமதியை பார்க்க பார்க்க எனக்கு எப்பவும் அவளோட தப்புதான் ஞாபகத்துக்கு வரும். என்னால தாங்க முடியாதே. நான் என்ன செய்ய போறேன்? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் வீட்டு பேரு தான் கெட்டு போகும். முருகா, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அகிலனை பத்தி இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதாமா? அவ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இல்லம்மா. சாருமதி முதல்லயே அகிலனை பத்தி இதெல்லாம் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. பாவம், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. மா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. பாட்டியும் தாத்தாவும் வந்த உடனே நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம். வேண்டாம் ஆதிரா. பாட்டி உன்னை பத்தி நினைச்சு எத்தனையோ நாள் தூங்காம இருந்திருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. இந்த நேரத்துல இத பத்தி சொல்ல வேண்டாம். அப்போ ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை மட்டும் பாட்டியால தாங்கிக்க முடியுமாமா? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்கும்ல. அப்படின்னா அது வரைக்கும் அகிலனை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? அகிலனை பத்தி பேசினா நாமளே சாருமதி வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிடும்.
உன்னோட கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல பாட்டி குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போயிருக்காங்க. இந்த நேரத்துல அகிலனை பத்தி தெரிய வந்துச்சுன்னா தான் பேத்தி வாழ்க்கையை தானே கெடுத்துட்டோமோன்னு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஏற்கனவே பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்து இப்பதான் சரியா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆதிரா? சரி, நம்ம பாட்டிக்கிட்ட அகிலனை பத்தி சொல்லிட்டோன்னு தெரிஞ்சா அவன் சும்மா இருப்பான்னு நினைச்சியா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க நடந்த விஷயத்த உங்க 3 பேர்ல யாராவது வெளியில சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாருமதி வயித்துல இருக்கிற குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன். அவன் நிஜமாலுமே அப்படி சொன்னாலும் சொல்லிடுவான் ஆதிரா. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் திருமாறனும் சாருமதியும் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கன்னு யோசி. அவளுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவசரப்படுறது தப்பு ஆதிரா. அப்படின்னா இப்ப என்னதான் பண்றதுமா? நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ஆதிரா. அவன் கேட்ட பணத்தை அவன் மூஞ்சில விட்டு எரியணும். பணத்தை கொடுத்துட்டா அவன் வழிய பார்த்துட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் திருமாறன் சாருமதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் அம்மா கால விழுந்தாவது இதெல்லாம் ஏன் தப்புதான்னு நானே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அது வரைக்கும் நடந்தது எதையுமே நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவசரப்படாத. ஆதிரா, கேக் கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday, dear Adira. Happy birthday to you. பாட்டி, எனக்கு இல்லம்மா, முதல்ல உன் அம்மா சுபத்ராவுக்கு தான் ஊட்டணும். Thank you for the cake, Adira. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தாங்களா? என்னோட ஃபியான்சிக்கு கிஃப்ட் வாங்க போயிருந்தேன் மாமா. Wish you many more happy returns of the day, Adira. வாங்கிக்கோ ஆதிரா, வாங்கு. அகில எவ்வளவு ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, வாங்கிக்கோமா. வாங்கிக்கமா. ஆமா, கேக் நீங்க செஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ஆதிரா கையில ஊட்டும் போது அப்படியே சில்லுன்னு உள்ள இறங்குது. உன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட நீ எங்க கிட்ட காட்டலனாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட பேசு. இப்படி உம்முன்னு இருக்காத. வீட்டுக்குள்ள அப்பப்ப சண்டை சச்சரவெல்லாம் இருக்கிறதா, அதுக்குன்னு ரொம்ப நேரம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டெல்லாம் இருக்க கூடாது. நான் அப்புறமா பேசுறேன் பாட்டி. அவன்கிட்ட மட்டும் இல்ல,
அவனை பத்தி எல்லார்கிட்டயும் பேச வேண்டியிருக்கு. ஆதிரா விடு, முதல்ல பாட்டி தாத்தாக்கு கேக் ஊட்டு. என் ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. என்னோட பேத்தியா நடக்கிற முதல் பிறந்தநாள் கொண்டாட்டம் இது. அடுத்த வருஷம் ருக்மணியோட மருமகளா அவங்க வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட போறேன். உனக்கும் அகிலனுக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா? எதுக்கு பாட்டி இவ்ளோ அவசரப்படுறீங்க? கோவிலுக்கு போகும்போது ஜோஷியர் வீட்டுக்கு போய் அப்படியே உங்க 2 பேரோட கல்யாண நாளை குறிச்சிட்டு வந்தோமா? நான் கூட உங்க 2 பேர் கல்யாணத்தை இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கலான்னு இருந்தேன். ஜோஷியர் இன்னும் 1 வாரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாருமா. ஒரு வாரத்துல எல்லாத்தையும் எப்படிமா ஏற்பாடு பண்ண போறோம்? அம்மா, இன்னும் 1 வாரம் இருக்குமா, எல்லா ஏற்பாடும் பண்ணலாம். நாளைக்கே கல்யாணம் வச்சாலும் அதை கிராண்டா பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஆளும் வசதி இருக்கிறப்ப என்ன கவலை? பாராதிரா, அகிலனுக்கு எவ்வளவு அவசரம்னு. விட்டா இந்த பர்த்டே செலிப்ரேஷனையும் உன் கல்யாணம் ஆக்கிடுவான் போல இருக்கே. சுபத்ரா, நீ கல்யாண ஏற்பாட பத்திலாம் கவலையே பண்ண. உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறோம், சரியா? சந்தோஷமா இருக்கும். அகிலனோட லவ்வரை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருந்ததுனால நான் அவசரத்துல யாழினி போட்டோவை காமிச்சிட்டேன். கடைசியில அது எல்லாம் பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. ஆதிரா பண்ண அவசரத்துல எல்லா தப்பும் அகில மேலன்னு பழைய போட்டுட்டேன். எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணுமே. சாரு, சாரு என்ன ஆச்சு? சாரு அழாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிரு அகிலம். யாழினி மேல பழைய போட்டு நம்ம தப்பிச்சிடணும்னு நான் நினைச்சேன். ஆனா தருண் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அகிலம். சரி, சுபத்ரா அம்மா நம்ம 2 பேத்துல யாராவது ஒருத்தர நம்பணும் தான். தப்பெல்லாம் ஓ மேலதான் நான் பழைய போட்டேன். சாரு, நீ எந்த தப்பும் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்துக்கு நீ பண்ணதுதான் சரி. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. இந்த பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பழி ஆதிரா மேல விழும். அதானே நமக்கு தேவை. கல்யாணத்தப்ப நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போம். நீ தைரியமா இருச்சாரு. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. நான் பக்காவா பிளான் பண்ணிடுறேன். நான் வரமாட்டேன்
அகிலா, என்னால உன் கூட வர முடியாது. சாரு, என்ன சொல்ற சாரு? ஆமா அகிலா, 2 பேரும் ஒரே சமயத்துல வீட்டை விட்டு ஓடி போனா திருமாறனுக்கு சந்தேகம் வரும். அவர் நம்மள வாழ விட மாட்டாரு. திருமாறன் என் மேல உயிரே வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும்ல. அதே போல இப்ப நான் இருக்கிற கண்டிஷன்ல நான் நினைச்சதும் கிளம்ப முடியாது அகிலா. எனக்கு எப்போ பெயின் வரும்னே தெரியல. அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் செட்டில் ஆயிடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து நானே கிளம்பி வந்துடுறேன்.